ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெட்டி வேர் தான் ஆர்வாஷ் பண்ணுறோம். வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணி விட்டு எல்லாம் அப்படி தான் ஆர்வாஷ் பண்ணாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணி விட்டுட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டு இப்போது அதை ஆர்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி இல்லாமல் எப்படி ஆர்வாஷ் பண்ணுறது அப்படின்ற மெத்தடில் தான் நம்ம வந்து ஆர்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஆர்வாஷிங்னு பார்த்தீங்கன்னா அதிக தண்ணி செலவாகும். அதால் நம்ம தண்ணியே செலவு இல்லாமல் ஆர்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி விட்டால் ஒரு பேகுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் பேகு அலசி எடுக்கிறதுக்கு. நம்ம இதுன்னு பார்த்தீங்கன்னா மலாட்டை நம்ம உழுக்குவோம் பாருங்கள், அந்தமாரி இதை உழுகுனாலே மண் விட்டுருது. அதால் தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. தண்ணி போதிய அளவு நமக்கு மழை இல்லாதால் நமக்கு தண்ணி இல்லை. அதால் தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அது பாருங்கள் எப்படி விடுது பாருங்கள். அதுவே தண்ணி விட்டு இருந்தால் நமக்கு அவ்வளோ பளபளன்னு வராது மண், நமக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதால் தான் நம்ம தண்ணி விடாமல் ஆர்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வெட்டி வேர் பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் வெட்டி வேரை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு இப்போ தான் வெட்டி வேரை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி உழுகுனா மண் எப்படி விடுது பாருங்கள். மண் நல்லா தான் விடுது. அதால் தான் நம்ம தண்ணி விடாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆர்வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேகு தள்ளி கிழிக்கும் போது நமக்கு அதான் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். ஆர்வாஷின் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேலை. அதுக்கு முன்னாடிலாம் எதுவும் வேலை நமக்கு பெருசாக எதுவும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்பில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.